மேல இருக்கான் இங்க. கண்டினியூஸா அடிச்சிட்டு இருக்கான். கண்டினியூஸா அடிச்சிட்டு இருக்கான் அந்த புது எல்எம்ஜி வச்சு. கேம் போட்னே. உன் பக்கத்துல இருந்தான் நீ தடவு தடன்னு காலி பண்ணிட்டாங்க நாய். என் பக்கத்துல தடவிட்டு இருந்தான். அடிச்சிட்டானே. அது டூம் கிட்ட ஒருத்த இறங்குனானடா. அவனதான் அடிச்சிட்டானே. நான் தான் இறக்குனேன் ஃபர்ஸ்ட் அவனை. நீ ஃபர்ஸ்ட் ஷாட் அடிச்சிருப்பாடா, பட் நான் அடிச்சான் அவனை. அவன்கிட்ட தடவலாம். Cash is your primary objective here. Greed, for lack of a better word, is good. நீனு பேல் 27 ஃபுல்லா ஸ்பேட் பண்ணிட்டியா? நான் எல்லாத்தையும் ஸ்பேட் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். பேட்டில் ரைஃபிள் அது யூஸ் பண்றா, அது நல்லா இருக்கு. ஏன்னா அது 7.62 கேலிபர் ப்ளஸ் 60 ரவுண்ட் மேக். ஏதோ மூவ்மெண்ட்டும் செம்ம ஃபாஸ்ட், ரீகாயிலே இல்லை அதுல. உங்க ஊருக்காரன் வச்சிருக்கது நல்லா இருக்கு. இல்லை ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கு. அது தவிர ஒரு சில நேரம் நர்ஃப் பண்ணுவாங்கல்ல டைனமிக்கா, அப்போ ஆல்டர்னேட்டிவ் இதாக வச்சுக்கோ. அதுக்கு நான் சொல்கிறேன், அது நர்ஃப் பண்ணிட்டான்னு வையேன் டைனமிக்லி பேல் 27 ட்ரை பண்ணிப்பாரு. ஏன்னா எனக்கு வந்து இந்த STG 44 நர்ஃப் பண்ணிட்டான்டா. நான் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து ஒர்க்கே ஆக மாட்டேன். ஸ்டார்டிங்கில் நான் எடுத்து அது டைனமிக்லி பண்ணுறான்டா அவன். டைனமிக்லி ஏதோ பண்ணுறான். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்க மாதிரி பண்றான். கன்சோல் பிளேயருக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். Upload has started. Set security. ஒருத்தன் அடிச்சிட்டான் சார் வரான். ஐயோ இது வந்துட்டான். அவன் இஷ்டத்துக்கு அந்த 2 நாய்கள ஒரு நாயை அடிச்சிட்டான்டா. அவர் தடவிட்டு இருக்காரு இங்க இங்க பார்த்துட்டு. அங்க வந்துட்டான் அதுக்குள்ள அடிச்சிட்டான். இந்த ஆர்மர் எடுத்துக்கோடா, ஆர்மர் பாக்ஸ் இருக்கு என்கிட்ட இருக்குடா ஆர்மர். இல்ல எடுத்துக்கோ. உங்ககிட்ட எத்தனை இருக்கு? உங்ககிட்ட 3 தான் இருக்கு. இரு நான் ஒன்று தரேன், எடுத்துக்கோ. பேலன்ஸ் பண்ணிக்கலாம். எனிமி இருக்கான், டவுன் பண்ணிட்டான். அந்த ஒரு பிளேட் எடுத்துக்கோ. பண்ணிட்டான், காலி ஆயிட்டான். அவனே சுத்துறான். வேற யாரோ வராங்க. எவ்வளோ போச்சு நாய்? எங்க சைட் போனோம். கரெக்டாக வெயிட் பண்ணிருந்தாங்க நாய். அவன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக. அங்கே இந்த மிஷின் கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கான். கீழே 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 இந்த விண்டோவில் இருந்து அடிச்சான் பாரு. பார்க்கலையா அவன்? வேற யாரும் வந்து அடிச்சிட்டான். ஒளிஞ்சு ஒளிஞ்சு அடிக்கிறான் நாய். அந்த லேடி கெட்டப்பா ஸ்டாட்டிக் HVH கீழே ஒளிஞ்சிருக்கான். மார்க் ஒன்று டீம்மேட் அப்பதான் தெரியும். வேணா சுத்திட்டு இருக்கான். இங்கிலீன் வந்தா நல்லா இருக்கும்.
தண்ணிக்குள்ள இருந்து அடிச்சிட்டேன்டா நாய. அதனால பார்க்க முடியல என்ன. கிரீன் தண்ணியில் உள்ள போயிட்டேன். உள்ள போய் அடிச்சிட்டேன். பாவண்டா. இங்க இறங்கியிருக்கான். Be advised, gas drop is inbound. இங்க இருந்தா கடைசியா. Enemy movement in the AO. கீழே இருக்கான். எங்க? மார்க் பண்ணிருக்கேன் கீழே. அங்க. Enemies are dropping into the area. Watch the skies. பாதி ஷாட்ஸ் மிஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கான்டா டிஃபால்ட்டா. டைரக்டா ஏம் பண்ணாலும் அது சிங்க் ஆகும் அந்த ஷாட்ஸ். வேணும்ட்டு வச்சிருக்கான். சரி. வரான்டா நாய். Enemy movement. Enemy movement in the AO. Mark the target. உருக்கி நாயுடு அந்த 7 நாய் அடிக்கவும் முடியல. ஏம் போர்டு யூஸ் பண்றான், அடிக்கவும் முடியல. செம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ணி அப்படியே கேமரா விட்டு வெளியே வந்துடும் அப்படியே. பார்த்தியா எல்லாத்தையும் அடிச்சுட்டே இருக்காங்க நாய். மேலே ஏறிட்டானா அதுக்குள்ள? என்னடா அந்த பச்சை தண்ணிக்குள்ள தான்டா இருக்கான் அந்த நாய். ஒளிஞ்சு ஒளிஞ்சு. அதான் அவனை அப்படிதான் அடிச்ச ஒரு வாட்டி. அதை பார்த்துக்கிட்டான் அந்த நாய். வந்துட்டேன்னா சொல்லு. பேண்டிட் அந்த நாய் பேரு. அந்த பச்சை தண்ணிக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கான். இன்னும் வரல. தண்ணிக்குள்ள படுத்து அடிக்கிறான்டா. இங்க ஒருத்தர் இருக்கான். ஸ்பாட் பண்றானுங்க. இங்க ஒருத்தர் இருக்கான். Enemy soldier incoming. Moving. கீழே அவனை குச்சான். அதுக்குள்ள 7 நாய் அடிச்சிட்டேன் போட்டேன். அடிச்சுட்டு ஒளிஞ்சிட்டு வரான். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. வரான் மேல மைன்லாம் போட்டு ஒண்ணு யாருக்கா? அவனை பார்த்தான் போல இருக்கு. மேல இருக்கானா? Enemies dropping into the AO.
நாய் சாக மாட்டேங்கிறான். சாவடிச்சுதான். பார்த்தால எல்லா ஷாட்டையும் கனெக்ட் பண்ணானா அவனுக்கு டேமேஜ் ஆகல. இவன் ஏம் போட்டுறான் அந்த லேடி கிட்ட. இல்லை இவன் ரிப்போர்ட் பண்ண போகிறான். அவன் ஷார்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்டாக இருக்குது, நல்லாவே தெரியுது அது. அவங்க என்ன பண்ணுறாங்க, சிஸ்டம் வந்து ஏமாத்திடுறாங்க. நான் வந்து மட்டமான பிளேயரு, எனக்கு வந்து என்னோட புல்லட்ஸை பஃப் பண்ணிவிட்டு அவன் புல்லட்ஸை நர்ஃப் பண்ணி ஏதோ கோடு எழுதுறான். அதுதான் ஆகுது. அதனால தான் வந்து ஒரு சில ஹேக்கர்ஸ் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்கணும். டம் 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 சவுண்ட் வரும். அது அந்த நாய்ங்க இருக்கு கடைசி அந்த ஹேக்கர். எங்கே வேற ஒருத்தருக்காங்க. இந்த கிரெயின் கிட்ட இருக்கு. இந்த கிரெயின் கிட்ட தான் அந்த லேடி இருக்கான். என்ன ஃபோக்கஸ் பண்ணுறான்டா, அடிச்சிரு. என்னதான் ஃபோக்கஸ் பண்ணுறான். அதுக்குள்ளே ஓட்டான். பின்னாடி போய் ஏய் அதுக்குள்ள இறக்கிட்டான். ரைட்டில் ஏம் பண்ணுவான்னு பார்த்தா கரெக்டாக லெஃப்ட்டில் டர்ன் பண்ணான். நான் அவனுக்கு நான் இத்தனையும் நான் ஃப்ளாஷ் தூக்கி போட்டேன்டா. ஃப்ளாஷ் தூக்கி போட்டு கூட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறான்டா. நீ பார்த்தல என் கேமராவில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினாங்க. நாங்கள் ரீச் பண்ணுறதுல நான் மேலேருந்து வியூ பார்த்தேன். நான் ரீச் பண்ணுறதுக்குள்ளே அந்த கார்னரை திரும்பிட்டான்டா. திரும்பி ரிகவர் ஆகிட்டான் அதுக்குள்ளே. அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பீட் இருக்குடா உங்களுக்கு. ஸோ ஸ்டன் போட்டால் கூட நார்மல் ஸ்பீடில் ஓடுறாங்க. ஸ்டன் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா அந்த ஹேக்கர் ஸ்பீடில் ஓடுறாங்க. மேலே ஒரு நாய் இருக்கு. போனோம். இங்க மார்க் பண்ணிருக்கேன் பாரு. சாவடி வாங்கிட்டு இருந்தான். 2-3 பேர் இருக்காங்க. ஷெட் இங்க இருக்கான்டா. வந்துட்டீங்களா? காலி பண்ணிட்டான். பார்த்து பக்கத்தில் இருக்காங்க. ஏன் கேமராவை கட் பண்ணி நீ திருப்பிட்டா ஒரு மாதிரி? அது ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கல்ல, அது ஒரு சில நேரம் சரியாக வரமாட்டேங்குது. கை இப்படி அசைஞ்சிருது அந்த டென்ஷனில். நீ செத்துட்டுறான்னு நினச்சி காலி பண்ணிட்டியா? இன்னும் தூக்கம் தெரியல எனக்கு ஒழுங்கா. அடிச்சிட்டான் அவனை, அடிச்சிட்டேன். வராங்க. எங்க மேலையா? இங்க எங்க இருக்கான்? மார்க் பண்ணிருக்கேன் பாரு. ஸ்டாப் பண்ணிட்டேன், அவனை அடிச்சிட்டான். வேற ஒன்றும் தேர்ட் பர்சன் வந்து அடிச்சிட்டான். சைனீஸ் ஒன்று ஆகியிருக்கான். நீங்க தேர்மல் ஸ்கோப் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா, இல்லைன்னா இவங்களை ஸ்மோக் வழி அடிக்க முடியாது. ஒரு 6.x ஸ்கோப் வந்து தேர்மல் ஸ்கோப் போட்டாங்க, இது ஸ்மோக் வழியாக பார்த்து அடிச்சிடலாம். நான் எல்லோ மார்க்கர் கிட்டே இருக்கான். இங்க மார்க் பண்ணிருக்கேன் ரெட்ல. ஆ 2 பேர் இருக்காங்க. கேர்ஃபுல்லா இருக்கு. வாங்க சுத்தி. ஓ டீம்மேட்டா? கேம் கேமராவை பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் ஈஸியாக பண்ணுறாங்கடா அவங்க ஏம் அசிஸ்ட் வச்சு கேமரா பிரேக். திடீர்னு ரைட்டில் டேர்ன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு லெஃப்டில் திரும்பிடுறாங்கல்ல, அது வந்து கேமரா வந்து நமக்கு வந்து பிரேக் ஆகிடுது. அது திருப்பி அதை மேனுவலி எடுத்துகிட்டு வர முடியும். இந்த நாய் தான் கேமராவை பிரேக் பண்ணால இப்போ. வேம்பயர் இல்லடா, அது மைக் மாயர்ஸ். அது
ஹாலோவின் படத்தில் வருவான்ல அந்த கேரக்டர். தெரியும் தெரியும். The enemy is attempting to exfil. Move to intercept. எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. All stations, enemy attack helos in the area. Target that bird and secure the cache. ரீஸ்பான் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. இதுதான் அது. சாப்பர் இருக்கு. கீழே போயிருக்கானா? எங்கே போனா தெரியல. இங்கே இருக்கான்டா. டீம் வந்து Need recon at உன்னோட my ஸ்ட்ரெயிட்ல location. இருக்கான் பாரு. ஹை வேல்யூ டார்கெட் கிங். பார்ப்போம். Your squad mate took out the most wanted target. Contract complete. Reward is இதுல inbound. இருக்கான்னு நினைக்கிறேன். ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கானா? ஃபயர் ஸ்டேஷன்ல இருக்கான். ஷாட்ஸ் வருது. Hostile பார்த்துட்டா. eliminated. இஷ்டம் ஒரு நாள் அண்டர் கிரவுண்டில் போய் ஒளிஞ்சிட்டு இருந்தான் நாய். ஷிட். சாப்பர் வரும் அந்த ரிவைவ் அடிக்கு. பண்ணு. வரும். எனிமி இருக்கானா? எனிமி அங்க ஃபயர் ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. ஐயோ உன் பக்கத்துல வந்துட்டான்டா. ஒருக்கி நாய்டா, இந்த நாய் சாகவே மாட்டேங்குது. Solid copy. Bird is inbound for cache extraction. Let's do this. எங்க போறான்? யாரும் கேஷ் கால் பண்ணிருக்காங்க. இங்கே தான் கடைசியாக அடிச்சாங்க. இல்லடா கேஷ் டாப் கிட்ட போயிடலாம். யாரோ கால் பண்ணிருக்காங்க. தெரியலையே. Bag set. Extract bird is standing by. Setting mine. வந்தானுங்களா எவனா? இல்லடா வரல. இந்த side இன்னும் மேல வரலாம். இருக்கான்டா ஃபயர் ஸ்டேஷன். இங்க சாப்பர் எவனையும் அடிச்சிட்டு இருக்கு. Extract helo is returning. ஏய் கிரீன் to மார்க் base. இங்க அங்க இருக்கான்டா இன்னும். கிரீன் மார்க் நம்ம டீம் அட் அத சொல்றியா? இனிமே கஷ்டம் போல இருக்கும். Objective failed. We didn't secure enough cash. இவங்க எப்படி அடிக்கிறாங்க மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம்? நமக்கு உடனே கட் பண்ணிடுறோம்.